ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீவாகா பேங்கிள்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஆரி ஒர்க் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட ஃபஸ்ட் பார்ட் வந்து ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது வந்து இந்த ஃப்ளவர் வந்து எப்படி பண்ணுறோன்னா நெட் வச்சு பண்ணுறோம். நெட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி டபுளாக வச்சுக்கிறோம். டபுளாக வச்சுட்டு சுற்றியும் அந்த ஃப்ளவர் சுற்றியுமே நம்ம வந்து இந்த மாதிரி பால் பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். நல்லா இழுத்து வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ஜரி த்ரெட் எடுத்துருக்கிறேன். ஜரி த்ரெட் வச்சு முதல்ல கிளாத்தோட நெட்டை வந்து அட்டாச் பண்ணிடலாம். குட்டி குட்டி செயினாக வந்து போட்டுக்கலாம். நம்ம ஃப்ளவர் வந்து எப்படி ட்ரா பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து ஒரு 3 பெட்டல் ஃப்ளவர் மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக சரி எடுத்து ஒரு பெட்டல் மேலே அடுத்த பெட்டல் அப்படியே ஜாயிண்டாக வர மாதிரி இருக்கு இல்லையா, அதனால் அதுக்கு மேலேயே இன்னொரு தடவை செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு எடுத்திருக்கோம். இதை கொடுத்துட்டு நாட் பண்ணிடலாம். நாட் பண்ணிவிட்டு இந்த பெல் பின்னெல்லாம் எடுத்துட்டு இந்த நெட் கிளாத்தை வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸஸ் இருக்கிறது பூரா சிசர் வச்சு பார்த்து கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். மெயின் கிளாத் டேமேஜ் ஆகிடக்கூடாது. முடிஞ்சளவு கட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே நம்ம இன்னொரு தடவை செயின் ஸ்டிச் கொடுக்குறோம். ஸோ அந்த கொஞ்சம் வெளியே தெரியறதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த செயின் ஸ்டிச்சில் வந்து தெரியாது. நல்லா ஆல்ரெடி போட்ட செயினுக்கு மேலே நெருக்கமாக போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து அடியில் வந்து வெறும் நெட்டு மட்டும் போதுன்னு நினச்சிங்கனாலும் ப்ளவுஸ் கிளாத்தை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இல்லை இதுலேயே இருக்கட்டும் அப்படின்னா இந்த மாதிரியே விட்டுக்கலாம். இல்லை இன்னுமே கொஞ்சம் டார்க்கர் ஷேடு வேணும், இப்போ ஒரு இதுலலாம் நம்ம டார்க்கர் ஷேடு வேணும்னு நினச்சோம்னா இப்போ நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணதை டபுள் ஃபோல்டு அந்த மாதிரி கூட பண்ணி வைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது முடிச்சாச்சு. இதுக்கடுத்து இந்த இடத்துல ப்ளவுஸ் கலரில் சீ க்ரீனில் இந்த மாதிரி ஒரு கிளிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன் ஓவல் ஷேப்பில். அதை வந்து நார்மல் நீடில் அண்ட் ஸ்விங் த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். கிளிப் ஸ்டோன்ஸ்க்கு எப்போவுமே 2 ஸ்டிச்சு போடணும். அப்போ தான் வந்து நல்லா சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். இந்த மாதிரி அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி வச்சு நம்ம வந்து ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு ஒரு ஆரி நீடிலோ இல்லை பின்னாடி திருப்பியோ நீங்கள் வந்து நாட் பண்ணிக்கலாம். நான் ஆரி நீடில் வச்சு தான் நாட் பண்ணுறேன். த்ரெட் அப்படியே நீடிலிருந்து வெளியே எடுத்து எப்போதும் நம்ம நாட் போடுற மாதிரி நாட் போட்டுக்கிறோம், அவ்வளோதான். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்டல்ஸில் வருது இல்லையா, அந்த பெட்டல்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி கட் பீட் எடுத்திருக்கேன். அந்த நெட் கலர்லேயே அது ஒரு 3 பீட் மட்டும் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அந்த ஃப்ளவருக்குள்ளே அந்த இது வர மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்காக இன்னும் கொஞ்சம் ஃப்ளவரை நல்லா அழகாக எடுத்து காட்டும், அதுக்காக. இதே மாதிரி 3 இதுக்கும் முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா சில்வர் கலரில் சுகர் பீடு வந்து எடுத்துருக்கேன். இது கிளாஸ் டைப்பு. இதில் வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ரவுண்டாக நம்ம வந்து இது பண்ணி விட்ற மாதிரி ஒரு ஷேப் இருக்குது. அதுக்கு வந்து நான் இது கொடுக்குறேன். ஒயிட் கலர் சுகர் பீடு, சில்வர் கலர். இதை ஃபுல்லாக இந்த சுழிச்சு விட்ட மாதிரி இருக்கும், அதை வந்து நம்ம கொடுத்து முடிச்சிடலாம். இங்கே நாட் பண்ணிட்டேன். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கொடி மாதிரி போகுது இல்லையா, அதுக்கு இதே மாதிரி 2 சுகர் பீடாக வச்சு கொடுத்துக்கிறேன். இந்த பீடு வந்து கிளாஸ் டைப்பு. இதுக்கு வந்து நான் பீட் நீடில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே ஒரு லீஃப் மாதிரி வருது. இதுக்கு அப்படியே அவுட்லைன் வந்து நம்ம இந்த சில்வர் பீட்லேயே கொடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஜர்தோசியில் நம்ம லோடிங் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். அதுக்கு பேஸாக வந்து இந்த லீஃப் ஷேப்புக்கு முதல்ல இந்த ஜர்தோசியை வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இது வந்து ப்ளவுஸ் கலர்லேயே எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணி ஒரு லாக் போட்டுட்டு நம்ம மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வச்சு நம்ம லோடிங் கொடுத்துக்கலாம். நம்மளுக்கு அந்த இடத்துக்கு எந்த சைஸ் தேவையோ அதை பார்த்து நம்ம இந்த மாதிரி கொடுத்துப்போம்.
இல்லை அதோட சென்டருக்கு வர மாதிரி ஒரு ஸ்டிச் ஒரு லாக் போட, ஒரு ஜர்தோசி போடுறோம், ஒரு ஸ்டிச் ஒரு லாக் போட்டு மறுபடியும் ரிவர்ஸ் கொண்டு போய் ஒரு ஸ்டிச் ஒரு லாக் போட்டு ஒரு ஜர்தோசி எடுத்து ஒரு ஸ்டிச் ஒரு லாக் ரிவர்ஸ் கொண்டு போய் ஒரு ஸ்டிச் ஒரு லாக் போட்டுட்டு ஜர்தோசி போட்டு ஒரு ஸ்டிச் ஒரு லாக் இப்போ என் பண்ணிடலாம். அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயுமே கொடுத்துடலாம். எப்போவுமே இந்த மாதிரி ஜர்தோசி சுகர் பீட்ஸ் எல்லாம் நீங்கள் லோடிங் கொடுக்கும்போது எந்த இடத்துலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த சைடு இருந்தே தான் நீங்கள் லோடிங் கொடுத்தீங்கன்னா தான் பார்க்குறக்கு நீட்டாக கிடைக்கும். நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா லோடிங் முடிச்சாச்சு. இப்போ சென்டரில் வந்து நம்ம கட் பீட் கொடுத்துக்கலாம். சாரீ கலர் பீச் கலரில் வந்து கட் பீட் வந்து ஒரு இது மாதிரி கொடுத்து நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கட் பீடு வந்து இந்த சைடு சின்ன ஒரு கொடி மாதிரி போட்டு சின்ன சின்ன லீவ்ஸாக வந்து போட்டிருக்கேன் இல்லையா, அந்த இடத்துக்கு வந்து நம்ம கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு இக்கோ மாதிரி வந்திருக்கு. அதுக்கு வந்து இதே கட் பீடில் வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ரெண்டு பீடாக தான் கொடுக்குறேன். ரெண்டு பீடாக கொடுத்துட்டு அது முடியிற இடத்துல வந்து என்ன பண்ணுறேன்னா கிளிப் ஸ்டோன் இருக்கு இல்லையா, ஸ்மால் சைஸ் ரவுண்டு, அது வந்து ப்ளவுஸ் கலர் சீ க்ரீன் கலரில் இருக்குது. அதை வந்து நம்ம அப்படியே 6 நீடிலே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணி என் நாட் போட்டுடலாம். இப்போ இந்த லீஃப்க்கு எல்லாமே சாரீ கலர் பீடில் அதுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இதே மாதிரி அந்த சைடு ஒரு 4 லீஃப் இருக்குது. அந்த 4 லீஃபுக்குமே நான் முடிச்சுட்டு காட்டுற பாருங்கள். இது வந்து மேலே இருக்கிறது கொஞ்சம் பெரிய லீஃப், அதனால ஒரு 4 லைன் வந்த மாதிரி வந்திருக்கு. இது கொடுத்துட்டு இதுக்கு வந்து அவுட்லைன் கொடுத்துடலாம். இதுக்கு அவுட்லைன் வந்து நான் சில்வர் ஜரி த்ரெட்டில் கொடுக்குறேன். இது ப்ளவுஸில் இருக்கிற ஜரி எல்லாமே சில்வர் ஜரி, ஸோ நான் சில்வரில் யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லாமே. செயின் ஸ்டிச்சுங்காட்டிக்கு நான் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக கொண்டு போயிட்டேன். இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து டபுள் அவுட்லைன் கூட நீங்கள் கொடுக்குறேன்னா கொடுக்கலாம், இன்னுமே நல்லாயிருக்கும். நான் வந்து சிங்கிள் அவுட்லைனோடு நிறுத்திக்கிறேன். இப்போ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே இந்த ஃப்ளவருக்கு மேலே கீழே நான் லைன்ஸ் போட்டிருக்கு இல்லையா, அதில் ஒர்க் பண்ணலாம். அதுக்கு வந்து சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து சாரீ கலரில் பீச் கலரில் எடுத்திருக்கேன். இதை வந்து ஜரி த்ரெட்டில் வச்சு நான் ஸ்டிச்சஸ் போடுறேன். ஒரு சிங்கிள் சமிக்கியை வந்து நம்ம செயின் ஸ்டிச் வச்சு ஸ்டிச் போட்டுட்டு இதில் வந்து அந்த லைனுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து எடுத்திருக்கேன். ஒரு குறிப்பிட்ட அளவு சீக்வன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த கிளிப் ஸ்டோன்ஸ் ப்ளவுஸ் கலரில் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் எகைன் வந்து இந்த சீக்வன்ஸு, அதுக்கப்புறம் அது முடிக்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு கிறிஸ்டல் கொடுத்து அதுக்கு கீழே சுகர் பீட் கொடுத்து முடிச்சிருக்கேன். இப்போ இன்னொருக்கா காட்டுற பாருங்கள். அதாவது 2 சைடு வர ஒரு 3 லைன்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்குறேன். சென்டரில் வர லைன் மட்டும் கொஞ்சம் கீழே இறங்கி வரும், மற்ற 2 சைடு கொஞ்சம் அதுக்கு மேலே இருக்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ரேண்டமாக இவ்வளோ சீக்வன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து 4 கொடுத்தேன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5 சீக்வன்ஸ் கொடுத்து அதுக்கப்புறமா கிளிப் ஸ்டோன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் எகைன் வந்து மறுபடியும் சீக்வன்ஸ் கொடுக்குறேன். ஒரு 3 சீக்வன்ஸ் கொடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ போட்டிருக்கிற அந்த கிறிஸ்டல் முடியுது இல்லையா, அதுக்கு கீழே வரணும், அதுக்காக அந்த மாதிரி கொடுக்குறேன். கொடுத்து இப்போ 2 ஒயிட் கலர் சில்வர் கலர் சுகர் பீடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்டல் வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ அதை விட கீழே வந்துருக்கு இல்லையா, அடுத்த லைன் வந்து இந்த ஃபஸ்ட் லைனும் தேர்ட் லைனும் ஈவனாக வரணும். இந்த மாதிரி கொடுத்தாச்சு. இது அதுக்கடுத்து மேலேயும் இதே மெத்தடு தான். மேலே அந்த மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன், அதுக்கும் இதே மாதிரி கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மேங்கோ மோட்டிவ் பக்கத்துலேயுமே நம்ம அந்த மாதிரி லைன்ஸ் கொடுத்துருக்கேன், அதுக்கும் வந்து அந்த மாதிரி கொடுத்து முடிச்சிடலாம். அண்ட் இதோட ஃபுல் லுக் வந்து நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 6 அதுக்கப்புறம் 7 சீக்வன்ஸ் அந்த மாதிரி கொடுத்து நம்மளுக்கு எப்படி வச்சா வந்து அது கொஞ்சம் மேலே கீழே வரணும். சீக்வன்ஸ் இடத்துலையே சீக்வன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் மேலே கீழே வரும்போது உங்களுக்கு பார்க்குறக்கு லுக் வைஸ் வந்து நல்லாயிருக்கும். அந்த கிளிப் ஸ்டோன் வந்து எல்லாமே ஒரே இடத்துல வரதை விட கொஞ்சம் மேலே கீழேன்னு வரும்போது லுக் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் அப்படி கொடுத்துருக்கேன். மேலேயும் அதே மெத்தடில் தான் கொடுத்து முடிக்கிறேன். அந்த லைனோட லென்த்தை பொறுத்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துடலாம். இதே மாதிரி ஃபுல்லாக கொடுத்துட்டு காட்டுற பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட ஃபுல் வியூ. இந்த ப்ளவுஸ் முடிச்சு ஷார்ட்டில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.